சார் இப்போ ஜனநாயகன் சென்சார் இஷ்யூ ரிவைசிங் பார்த்த பிறகும் சென்சாரிடம் இருந்து இன்னும் அவங்களுக்கு அதிகாரப்பூர்வ பதில் இல்லை. இதுதான் சர்டிஃபிகேட்டு, இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோங்கிற மாதிரி எந்த தகவலும் இல்லை. அதனால் அவர்களுக்கு அது கைக்கு கிடைத்த பிறகு தான் அவங்களாலேயே ரிலீஸ் தேதியே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த ஏப்ரல் 30 அல்லது மே 1ங்கிற மாதிரி இவங்க மைண்டில் வச்சுருக்காங்க. அந்த படம் வந்தால் அது திமுகவுக்கு ஒரு பெரிய தோல்வியை கொடுக்கும், முக்கியமாக விஜய்க்கு வெற்றியை கொடுக்கும். சமீபத்தில் ஒரு படத்தோட டீசர் பார்த்துருப்பீங்க, TN26 படத்தோட டீசர். அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் பயங்கர விமர்சனமாக ஆகிட்டு வருது. அதற்கும் விஜயினுடைய லைஃபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதில் ஒரு அரசியல்வாதி வர்றான், அவனுக்கு வந்து விஜய் மாதிரியான ஒரு கெட்டப்பை போட்டிருக்காங்க. விஜய் உறவு மாதிரி அந்த படத்திலும் ஒரு நடிகையோட அவருக்கு ஒரு உறவு இருக்கும். அதை அவருடைய மனைவி கண்டிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா விஜயை நக்கல் அடித்து அந்த படத்தில் நிறைய காட்சிகள்லாம் இருக்கு. அரசன் படம் பெப்சி வந்து அந்த படத்தை ரெட் கார்டு கொடுத்து அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை நிறுத்தியிருக்காங்க தயாரிப்பாளர். அவருக்கும் சிம்புவுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. சிம்புவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கே நடக்காத அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. இந்த கருப்பு, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் 2 படத்தில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ்க்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ரிப்போர்ட் இருக்கு. அந்த சூர்யாவுடைய கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறதா ஒரு தகவல். தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வலைப்பேச்சாளர் திரு பிஸ்மி அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் ஒரு படத்தோட டீசர் பார்த்துருப்பீங்க, TN26 படத்தோட டீசர். அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் பயங்கர விமர்சனமாக ஆகிட்டு வருது. ஒரு பக்கம் விஜய் அவர்களோட பயோபிக்கை எடுத்ததாகவும், இன்னொரு பக்கம் விஜய் அவர்களை டீஃபேம் பண்ணுறதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா? இந்த டீசர் எந்த மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு சார்? அந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படம். அதற்கும் விஜயினுடைய லைஃபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதில் ஒரு அரசியல்வாதி வர்றான், அவனுக்கு வந்து விஜய் மாதிரியான ஒரு கெட்டப்பை போட்டிருக்காங்க. இப்போ அவர் சமீப காலமாக ஒரு கலரில் பேண்ட்டு போடுவார், அந்த மாதிரி ஒரு பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, அப்புறம் கையில் ஏதோ கயிறோ காப்போ ஒன்று வச்சு அந்த தாடி, இப்போ விஜய் எப்படி ஒரு அதே மாதிரியான ஒரு கெட்டப்பை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. அதே நேரம் இந்த த்ரிஷா விஜய் உறவு மாதிரி அந்த படத்திலும் ஒரு நடிகையோட அவருக்கு ஒரு உறவு இருக்கும். அதை அவருடைய மனைவி கண்டிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா விஜயை நக்கல் அடித்து அந்த படத்தில் நிறைய காட்சிகள்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா இங்கே இருக்கிற விஜய் ரசிகர்களுக்கு ஒரு தெளிவு இல்லை. அதை பார்த்த உடனே இதை விஜயினுடைய வாழ்க்கை வரலாறையே படமாக எடுத்த மாதிரி பாதி பேர் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் தான் ஐயோ இது நம்ம தளபதிக்கு எதிரான படம்னாலும் அந்த படத்தை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் பொலிட்டிக்கல் சட்டை இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சாயலை உருவாக்கி ஒரு கதாபாத்திரத்துக்கு கொடுத்து அதை வச்சு இந்த கதை பண்ணுறதுங்கிறது இது வழக்கமாக நடந்திருக்கு. அதனால் இது ஒன்றும் ஒரு புதிய முயற்சி அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் அதே நேரம் இந்த படத்துக்கு பின்னால் எதுவும் உள்நோக்கம் இருக்கா அப்படிங்கிறது அந்த படம் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஓகே சார், அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அந்த ப்ரொடியூசர் கூட பிஜேபி சைடில் உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த படம் முழுக்க அந்த சாயல் எடுக்கப்பட்டது தானா? அதாவது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் பேர் கண்ணன் ரவி. அவர் திட்டக்குடியை சேர்ந்தவர். துபாயில் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்பட தயாரிப்பிலும் இறங்கி வந்து நிறைய படங்கள் தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. போன மாதம் ஜனவரி மாதம் டிடிடின்னு ஒரு படம் வந்தது, அது அவர் தயாரித்த படம் தான். அதுக்கப்புறம் இப்போ நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. ரஜினிகாந்த் மகள் இயக்குகிற டெக்ஸ்லாங்கிற படமும் அதுக்குள்ளார அடக்கம். பட் அதே நேரம் இவர் எந்த கட்சியும் சாராத ஒரு நபர் தான் கண்ணன் ரவி. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜகவை சேர்ந்த பலர் வந்து இவருக்கு நண்பர்களாக இருக்காங்க. மத்திய அமைச்சரும் கேரள மலையாள நடிகருமான சுரேஷ் கோபியெல்லாம் கண்ணன் ரவிக்கு ரொம்ப நெருக்கமானவர். அந்த அடிப்படையில் மோடி கேரளா வரும்போது இவர் மோடியெல்லாம் மீட் பண்ணியிருக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் காங்கிரஸில் இருக்கிற பலரும் இவருக்கு நெருக்கமானவங்க. ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காரு. திமுகவில் இருக்கிற துரைமுருகன் உட்பட பல அமைச்சர்கள் கண்ணன் ரவிக்கு நெருக்கமானவர்கள். பாமக ராமதாஸுக்கு இவர் மிக மிக நெருக்கமான நண்பர். சுருக்கமாக சொல்லணும்னா கண்ணன் ரவிக்கு சர்வ கட்சியிலையுமே நண்பர்கள் இருக்காங்க. தாவேகாவில் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவர் பாஜகவை சேர்ந்தவர், அதனால் இப்படி ஒரு படத்தை எடுத்து விஜயை தாக்கினார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அவர் வந்து ஒரு வியாபாரி. இது தேர்தல் நேரம், ஒரு அரசியல் படம் எடுத்தால் நம்ம நல்லா கல்லா கட்டலாமேங்கிற இந்த நோக்கத்தை தவிர அவருக்கு எந்த நோக்கமும் அந்த தயாரிப்பாளருக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த படத்தினுடைய ஹீரோ யார் அப்படின்னா நட்டி. அவர் வந்து ஏற்கனவே விஜய் நடித்த புலி படத்தினுடைய கேமராமேனாவெல்லாம் பணியாற்றி இருக்காரு. ஆனால் அவர் அடிப்படையில் ஒரு ரஜினி ரசிகர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரஜினிக்கும் விஜய்க்குமே ஒரு பெரிய விரோதம் இருப்பதால் ஒரு ரஜினி ரசிகராக கூட இவர் விஜயை நக்கல் அடிக்கிற இந்த படத்தில் நடித்திருப்பதற்கு வாய்ப்பு. ஓகே சார், இப்போ எலெக்ஷன் டைம் வந்து இந்த மாதிரி தேர்தல் சம்பந்தமான படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா?
அதாவது பார்த்தீங்கன்னா சட்டப்படி இப்படி ஒரு படத்தை தேர்தலுக்கு முன்பு வெளியிடக்கூடாது, அதுதான் உண்மை. இப்போ ஜனநாயகன் படத்தை எதனால் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இதில் அரசியல் இருக்குது, தேர்தலுக்கு முன்னே வரக்கூடாதுன்னு காரணம் காட்டி தான் அந்த படத்தை முடக்கி வச்சுருக்காங்க. அதுவே சட்டப்படி சரியான அணுகுமுறை கிடையாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைரக்டாகவே விஜயை வந்து அட்டாக் பண்ணி இந்த படத்தில் காட்சி இருக்குது. அப்படி இருக்கும்போது சென்சார் போர்டு எப்படி இந்த படத்தை அனுமதிச்சாங்க? இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இந்த சென்சார் போர்டுங்கிறதே ஒன்றிய பாஜகவுடைய ஏவல் நாய். பாஜகவுக்கு பிடிக்காதவங்களை கடிக்கும், பிடிக்கிறவங்களுக்கு வாலாட்டுங்கிறதுக்கு இந்த படத்துக்கு அனுமதி கொடுத்ததை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே நேரம் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த படத்தில் இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் டயலாக்குக்கு ஆரம்பத்தில் இவங்க கட் கொடுத்துருக்காங்க, நிறைய கட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, மியூட் கொடுத்தாங்க. ஆனால் கண்ணன் ரவி வந்து பாஜகவோட எல்லாம் தொடர்பில் இருக்கிற ஒருத்தருங்கிறதுனால டெல்லியில் பேசி சென்சாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எந்த கட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்காங்க. இதுதான் பின்னணியில் நடந்த விஷயம். ஆனால் நீங்கள் சட்டப்படி பார்த்தா ஜனநாயகனுக்கு என்ன விதி பொருந்துமோ அந்த விதியின் அடிப்படையில் தான் இந்த படத்தை சென்சார் போர்டு அணுகி இருக்கணும், ஏன் அணுகலை? அப்போ இவர்கள் ஏவல் நாய் என்பதை இந்த விவகாரத்திலையும் சென்சார் போர்டு வந்து நிரூபிச்சிருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே சார், இப்போ டீசர் ரிலீஸ் ஆனப்போ பல விமர்சனங்கள் வச்சாங்க. இப்போ எலெக்ஷன் டைம் படம் ரிலீஸ் ஆக போகிறப்போ பயங்கரமாக இம்பாக்ட் ஏற்படுத்துமா? ஏன்னா குறிப்பாக அந்த டீசரோட எண்டில் பார்த்துருப்போம், ஓம் சக்தி பராசக்தின்னு ஒரு வசனம் இருந்திருக்கும். ஒருவேளை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது எந்த மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணும் சார்? அதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் மக்கள்கிட்ட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு குறைவு. என்னென்னா ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்க. நம்ம 150 ரூபா கொடுத்து ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னா அதற்கு தகுதியான படமாக இருக்கான்னு தான் முதல்ல பார்ப்பாங்க. அந்த தகுதிங்கிறத மீனிங் என்னன்னா, ஒரு பெரிய டைரக்டருடைய படம், ஒரு பெரிய இயக்குனருடைய ஒரு பெரிய ஹீரோவுடைய படம், அப்படி இருந்தால் தான் அவங்க தியேட்டருக்கே வருவாங்க. மற்ற படத்தையெல்லாம் நம்ம ஓடிடியில் தான் வருமே, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி இருந்துருவாங்க. அந்த அடிப்படையில் இந்த படத்துக்கெல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக எதிர்பார்த்து தியேட்டரை நோக்கி திரள்வதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு தான். ஒருவேளை படம் ரிலீஸ் ஆகி படம் சூப்பராக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா வேணால் மக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே மக்கள் இந்த படத்தை ரசித்தாலும் இதனுடைய தாக்கத்தில் தங்களுடைய வாக்குகளை யாருக்கு போடுறதுன்னு தீர்மானிப்பாங்களா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு நட்டி படத்தில் அவர் பேசுகிற வசனத்தை கேட்டு அவருடைய நடிப்பை பார்த்துட்டு வந்து ஒருத்தன் எங்கே ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணுவானா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார், இப்போ லீடர் படம், லெஜெண்ட் படத்தில் சரவணன் வந்து சந்தித்த விமர்சனங்கள் ட்ரோல்களும் அவ்வளோ, அதை சரி பண்ணுறதுக்காக லீடர் படத்தை வந்து ஈக்குவல் பண்ணி நல்லா நடிச்சிருக்காரா? படம் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? அதாவது லெஜெண்ட் படத்தோடு கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் அந்த லெஜெண்ட் சரவணனுடைய நடிப்புங்கிறது ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது. பெரிய அளவில் வந்து தன்னை இம்ப்ரோவைஸ் பண்ணியிருக்காரு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது பார்த்தீங்கன்னா அவருடைய கெட்டப்லேயே தெரியும். அந்த முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் ஷேவில் இருப்பார், அது நம்மோட வந்து ஒட்டவே ஒட்டாது. அதுதான் பெரிய ட்ரோல் ஆகுறதுக்கே காரணமாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரியான ஒரு கெட்டப் இருக்கும், அதுவே ஒரு பாசிட்டிவ் நோட்டு தான். அதுக்கப்புறம் அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் நீங்கள் அப்படியே ரொம்ப அப்படி நடித்து கொட்டுகிற அளவுக்கான ஒரு கேரக்டராக இல்லாமல் ஒரு மூடியான ஒரு கேரக்டரு, எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியாக இருக்கிற ஒரு கேரக்டர், அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு கதை இருக்கும் என்ன. அப்புறம் மனைவியை இழந்த ஒரு விடோயர், அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மன இறுக்கத்தில் இருப்பார், அந்த கேரக்டரை வந்து கரெக்டாக பில்ட் பண்ணியிருப்பார் டைரக்டர். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இவருடைய பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா இந்த படத்தை எப்படியாவது நம்ம ட்ரால் பண்ணணும், இதை அடித்து காலி பண்ணணும்னு நினச்சிட்டு ஒருத்தர் அந்த தியேட்டருக்குள்ளே போனான்னா அவன் நிச்சயமாக ஏமாந்து போயிடுவான். அதுதான். ஓகே சார், இதே பேட்டர்னில் அவர் மறுபடியும் இந்த மாதிரி படங்கள் அடிச்சுட்டு போகிறது அவருக்கு சரியான ஒரு ஏறுமுகமாக இருக்குமா? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார். அது வெறுமனே நம்மகிட்ட பணம் இருக்குது நம்ம பாட்டுக்கு படத்தை எடுப்போன்னு இல்லாமல் மக்களுக்கு பிடித்தமான படமாக பண்ணணும், மக்கள் அதை ரசிக்கணும், அவங்க வந்து இதை தியேட்டரில் இதை கொண்டாடணுங்கிற அந்த மைண்ட் செட் அவருக்கு இருக்குது. அதனால தான் முதல்ல ஆடியன்ஸுக்கு பிடித்த மாதிரியான ஒரு கதை, அவங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கார். கிட்டத்தட்ட லீடர் அப்படிப்பட்ட ஒரு படம் தான். நீங்கள் படத்துக்கு போனீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு போகிறதே தெரியாது, அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேமிலி ஓரியன்டான ஒரு எமோஷ்னல் கண்டென்ட் படத்துக்குள்ளார இருக்கும். அதனால் இது எல்லாமே ஆடியன்ஸை திருப்திப்படுத்துகிற படமாக இதை எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட இதே மாதிரியான படங்களை அடுத்தடுத்து எடுக்கும்போது அவர் ஒரு நடிகராகவும் கிளிக் ஆகுறதுக்கு வாய்ப்பு. ஓகே சார், இப்போ அரசன் படம் ஷூட்டிங் ஏற்கனவே தாமதம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, படத்துக்கான ஷெட்யூல் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சார்? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா பெப்சி வந்து அந்த படத்தை ரெட் கார்டு கொடுத்து அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை நிறுத்தியிருக்காங்க. அதுதான் இப்போதைக்கு உள்ள நிலவரம். என்ன காரணம், ஐசரி கணேஷ் தயாரிப்பாளர், அவருக்கும் சிம்புவுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. ஐசரி கணேசனை வாங்கி அட்வான்ஸ் இவர் திருப்பி தரல, அப்புறம் சிம்பு படத்துக்காக போட்ட செட்டில்
திட்டமிட்டபடி படப்பிடிப்பு நடக்கலை, இது போன்ற காரணங்களால் தனக்கு பல கோடி நஷ்டம், அதை சிம்பு திருப்பி தரணும்னு அவர் கேட்டார், இவர் கொடுக்கல, விவகாரம் கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்டில் வந்து சிம்புவுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தாலும் சினிமாவில் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது டிஸ்ட்ரிபியூட்ரு சங்கம்னு ஒன்று இருக்குது. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி ரெட் கார்டெல்லாம் போடுவாங்க. இன்னொரு பக்கம் ஃபெப்சி, இந்த தொழிலாளர் கூட்டமைப்பு, அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களும் வந்து ஏதோ ஒரு பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி இந்த விஷயத்தை கையில் எடுத்து அவங்க ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐசரி கணேஷ் என்ன பண்ணார்னா, ஃபெப்சி தலைவர் செல்வமணியை கையில் வச்சுக்கிட்டு சிம்புவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கே நடக்காத அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதனால் இப்போ படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது குறித்து சிம்பு வந்து என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறத வச்சு தான் அரசன் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்குமா அல்லது இதே மாதிரியே முடங்கி கிடக்க போகுதாங்கிறதே தெரியும். சார், இன்னொரு பக்கம் கருப்பு, சூர்யாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பேக் டு பேக் படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா? கருப்பு படம், அப்புறம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படம், அந்த 2 படம் மூலமா சூர்யா அவர் வந்து பழைய ஃபார்முக்கு வந்துருவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது அந்த படத்தினுடைய வெற்றி தான் தீர்மானிக்கும். சூர்யாவுடைய 2 படம் ரிலீஸ் ஆகுறதுனாலே அவர் பழைய ஃபார்முக்கு வந்துடுவார்னு சொல்ல முடியாது. அந்த கருப்பு, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் 2 படத்தில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ்க்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ரிப்போர்ட் இருக்குது. என்னென்னா, அந்த டைரக்டருடைய முந்தைய படங்கள்லாம் ஒரு பெரிய வெற்றி படங்கள், லக்கி பாஸ்கர்லாம் பெரிய வெற்றி அடைந்த படங்கிறதுனால இந்த படத்தினுடைய வியாபாரமே பெரிய அளவில் நடந்திருக்கு. அதெல்லாம் இந்த படத்திலேயே அந்த சூர்யாவுடைய கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அதனால் அந்த படத்தினுடைய வெற்றிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு உறுதியான மாதிரி தான் சொல்ல முடியும். கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மசாலா படம். அதனால் அதனுடைய வெற்றியை வந்து நம்மளால் வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த ஆக்ஷன் படங்களை விரும்புகிற மக்களுக்கு அந்த படம் பிடித்தமானதாக இருந்தால் அந்த படமும் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பேக் டு பேக் 2 படம் ஜெயிச்சா நிச்சயமாக ஒரு நடிகருடைய மார்க்கெட்டுங்கிறது உயர்வதற்கு தான் வழிவகுக்கும். அந்த மாதிரி சூர்யாவுக்கும் அப்படி ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ ஜனநாயகன் சென்சார் இஷ்யூ ரொம்ப நாளாவே போய்கிட்டு இருக்கு. ஒரு வழியாக படம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு இல்லையா? எலெக்ஷனுக்கு அப்புறம் எந்த மாதிரியான எந்த தேதியில் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறதுலையும் ஒரு குளறுபடியே இருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ தான் சார் படம் ரிலீஸ் ஆகும்? இல்லை, அது யாராலும் உறுதியாக சொல்ல முடியாத நிலை தான் இன்னும் நீடிக்குது. ரிவைசிங் பார்த்த பிறகும் சென்சாரிடமிருந்து இன்னும் அவங்களுக்கு அதிகாரப்பூர்வ பதில் இல்லை. இதுதான் சர்டிஃபிகேட்டு, இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோங்கிற மாதிரி எந்த தகவலும் இல்லை. அதனால் அவர்களுக்கு அது கைக்கு கிடைத்த பிறகு தான் அவங்களாலேயே ரிலீஸ் தேதியே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ உள்ள நிலைமைக்கு அந்த ஏப்ரல் 30 அல்லது மே 1ங்கிற மாதிரி இவங்க மைண்டில் வச்சுருக்காங்க. என்ன, இப்போ 23 எலெக்ஷன் ஆகுது, 24 ஒரு வெள்ளிக்கிழமை வருது, அன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 30 அல்லது 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அந்த சர்டிஃபிகேட் இவங்க கையில் கிடைக்கணும். ஜனநாயகன் சர்டிஃபிகேட் மறுக்கப்பட்டதுக்கு காரணம் அந்த கண்டென்ட்டில் இருக்கிற கோளாறு இல்லை, அந்த அரசியல் தான். பாஜக விஜயை மன உளைச்சலுக்கு உள்ளாக்குவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் இதெல்லாம். அதனால் அது கைக்கு வந்ததுக்கு பிறகு தான் சொல்ல முடியும். அப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய ஐடியாவாக இருந்துச்சா? இல்லை, அதுதான் விஜயை தங்கள் பக்கம் கொண்டு வருவதற்கு இதை ஒரு டூலாக பயன்படுத்தினாங்க. அதுக்கு விஜய் ஒத்துக்கலை. அப்போ விஜய் ஒத்துக்கலை, சரி ரைட்டு அப்போ தொலைஞ்சிட்டு போது கொடுத்துருவோன்னு இல்லாமல், நீ என் கூட்டணிக்குள்ளே வரலையில், அப்போ இந்த படத்தை நீ நினச்ச மாதிரி நான் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறது ஒரு காரணம். என்னென்னா, ஜனநாயகன் படத்தில் திமுகவுக்கு எதிராக இவர் நிறைய அரசியல் வசனம்லாம் பேசியிருக்காரு. அந்த படம் வந்தால் அது திமுகவுக்கு ஒரு பெரிய தோல்வியை கொடுக்கும், முக்கியமாக விஜய்க்கு வெற்றியை கொடுக்கும். அப்படி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப கவனமாக இருக்காங்க. சார், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி பல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் பண்ண பிரச்சாரத்தில் அவர் பேசின ஸ்பீச்சுக்கும் இப்போ அவர் பண்ணுற பிரச்சாரத்தில் அவர் பேசுகிற ஸ்பீச்சுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? விஜயனுடைய பேச்சை பொறுத்த வரைக்கும் அந்த விக்கிரவாண்டியில் நடந்த முதல் அரசியல் மாநாட்டில் பேசின பேச்சையும் இப்போ பேசுகிற பேச்சையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பேச்சில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குது. அது நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். முன்ன பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பேசுறதுங்கிற ஒரு குழப்பமும் தடுமாற்றமும் அவர்கிட்ட இருந்ததை நம்ம கவனிக்கலாம். மேடை பேச்சு மாதிரியும் இருக்கும், கலோக்கியலாக பேசுகிற மாதிரியும் இருக்கும், ரெண்டும் கலந்து இருக்கும், ஒரு மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும். அப்புறம் பேசும்போது அவருக்கு நிறைய ரோல் ஆகும். ஆனால் இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தெளிவு இருக்குது. அதுக்கப்புறம் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதாண்டா செட் ஆகும் அப்படின்னு ஒரு கரெக்டான ஒரு ரூட்டையும் முடிச்சிருப்பார். அதனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய பேச்சில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றம் தான். ஆனால் நீங்கள் கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகல, ரொம்ப மேலோட்டமாக
மேம்போக்கான ஒரு விமர்சனம் தான் இருக்குது. திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தின்னு அப்படி கடந்து போறாரே தவிர ரொம்ப கான்க்ரீட்டான குற்றச்சாட்டுகளை வச்சு அந்த இறங்கி அடிக்கிற அந்த இது இன்னும் விஜய்க்கு வரல. பட் அதே நேரம் அவர் ஒரு அரசியலுக்கு புதுசு, காலப்போக்கில் தான் இதெல்லாம் அவருக்கு வந்து வசப்படும் அப்படின்னு நம்ம நம்ப வேண்டியதுதான். ஓகே சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.